நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நவாம்சம் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என பார்ப்போம். 27 நட்சத்திரங்களும் 108 நட்சத்திர பாதங்களும் அமர்ந்துள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்ட்டு பார்ப்போம் இல்லையா? அதுபோல தான் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணுன்னா செகண்ட் ஒப்பீனியன் எடுப்போம். அதுபோல தான் ராசி கட்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, நவாம்ச கட்டம்ன்ட்டு ஒன்று இருக்குது. ராசியில் இருக்கின்ற கிரகமானது வலுவாக இருக்கிறதா அப்படின்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி நவாம்ச கட்டத்திலும் கிரகங்கள் வலுவாக அடைந்திருக்கும். ஸோ அப்படி இரண்டிலுமே வலுவாக இருக்கிறது தான் வர்க்கோத்தம பலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நவாம்சம் இருந்ததுன்னா அதுலேயுமே ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம் இவற்றையெல்லாம் பார்க்கணும். இப்போ ராசி உச்சமாக இருக்கும் கிரகத்தில் நவாம்சத்தில் இருக்கிறது நீச்சம் பெற்றாலும் பெறலாம், உச்சபலம் குறைய வாய்ப்பிருக்கிறது. ஸோ அதனால் நவாம்சம் அப்படிங்கிற கட்டத்தில் நாம் பார்க்க போகிறது குணம். அந்த நவாம்சத்தில் உள்ள கிரகங்களினுடைய குணங்கள் நவாம்சத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ராசி கட்டத்தில் விட நவாம்ச கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அதனுடைய குணங்களை பற்றி கூறும். இப்போது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, ராசியில் இருக்கின்றதோ அந்த ராசிக்குரிய கிரக குணத்தை தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ குணத்தை அறியணும்னு நவாம்ச கட்டத்தில் உள்ள கிரகம் இருக்கு இல்லையா, அது எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியினுடைய குணத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உதாரணமாக சூரியன் இதில் ராசியிலையும் சரி அம்சத்திலையும் சரி நீசமாக இருந்தால், இப்போது சூரியன் அம்சத்தில், அதாவது நவாம்ச கட்டத்தில் நீசமாக இருக்குது. ராசியில் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது தந்தை சார்ந்த அமைப்புகளில் சிறு குறை இருந்தாலும் தந்தை உயிருடன் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ராசி 7ஆம் அதிபதி, ராசி கட்டத்தில் இருக்கிறது 7ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதின்னு இருக்கு இல்லையா, அது நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியே கணவனாகவோ மனைவியாகவோ அமைய வாய்ப்பிருக்கிறது. அதே மாதிரி அந்த ராசியினுடைய லக்கணத்தினுடைய நட்சத்திரம் உடைய கணவன் அல்லது மனைவி அமைவாள். அப்போது 7ஆம் அதிபதி சுபர் வீட்டில் இருந்தால் வாழ்க்கை இனிதாக அமையும். நன்றி.